எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக குயிக்காக 10 நிமிஷத்தில் வந்து சூப்பராக முறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த முறுக்கு வந்து மறக்காமல் செஞ்சுடுங்க. ஒரு டப்பா நிறைய செஞ்சு வச்சாலும் காலியாகிடும். அதுக்கு வந்து நான் இங்கே 1 கப் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த உளுத்தம்பருப்பை வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சும் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவும் கூட வந்து பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு முறுக்கு ரெசிபி. ஸோ நம்ம மற்ற முறுக்கு பண்ணுறதை விட இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம வந்து பிகினர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த உளுத்தம்பருப்பை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு வந்துட்டு வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இது வேகுதோ நல்லா நம்ம கையில் வந்து அமுத்தி பார்த்து நல்ல ஒரு மஷி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வேகணும். ஸோ ஒரு 4லேருந்து 5 விசில் அளவுக்கு வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு சுற்றுனீங்கன்னா போதும், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான ஒரு பேஸ்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரா சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அது கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அஜ்வைன். உங்களுக்கு வந்து அஜ்வைனோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டரை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சூடாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு, அரிசி மாவு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம போட்டிருக்க ரேஷியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு அரிசி மாவு அண்ட் உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் முறுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப முறுன்னு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா அமுத்த வருது. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு முறுக்கு பிழியிற குழா இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து குவான்டிட்டிஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஒரு கரண்டிக்கு பின்னாடி வந்துட்டு நல்லா பேக் சைட் திருப்பி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக வந்து முறுக்கு வந்து பிழிய வந்துடும். ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஷேப் பர்ஃபெக்டாக வராது. பட் போக போக ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்துட்டு போட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்மளோட முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக முறுன்னு ரொம்பவே சூப்பராக வரும். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர். ஆக்சுவலி இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக வந்து மாறாது. அதுதான் வந்துட்டு இந்த முறுக்கோட ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குது. நம்ம வந்து இந்த தேங்காய் பால் முறுக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறது, இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் முறுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். வாவ், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் முறுக்கு. உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து சவுண்டோடு அப்படியே தான் போட்டிருக்கேன். நான் எந்த ஒரு ஃபில்டரும் எஃபெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா போடவே இல்லை. ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு முறுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.